எனவே வாழ்வு காலிகாட்டி உருவாகிறாக நம்மை அனைவரும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله الله أكبر الله أكبر الله أكبر الله. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا حي على السلام لا حول حي ولا قوة. على الفلاح لا حول ولا قوة. حي على الفلاح لا حول ولا حي قوة. على الفلاح الله أكبر الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த ஒரு சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்தவனாக, இன்னும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் காருணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள், இன்னும் அந்த நபிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றாம வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கிறார்களோ அந்த விடயங்களை இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும் எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எம்முடைய வாழ்விலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கு இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். வைனி ஊசிக்கு அனப்சி அவ்வள மித்தக்குவல்லா. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அவன் இந்த உலகத்திலே ஒரு நியதி ஒன்றை வைத்திருக்கின்றான். இந்த உலகம் எவ்வாறு செல்ல வேண்டும், இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு நடந்தால் இந்த உலகம் எவ்வாறு செல்லும் என்ற நியதி ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்று அல்லாஹுடைய நியதிக்கு மாற்றமாக, அவன் கூறிய விடயங்களுக்கு மாற்றமாக இன்று மனிதர்கள் செய்யப்படுவதன் மூலமாக அந்த நியதி மாறி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிகளுக்கு அவன் மாறு செய்பவனாக இல்லை. வமா கான ரப்புக முஸ்லிமா, உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் அவன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. வமா கான அல்லாஹு லியஸ்லிமஹும் வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன், மனிதர்களுக்கு அல்லாஹ் அநீதம் செய்வது கிடையாது, மனிதர்கள் தனக்குத்தானே அவர்கள் அநீதம் இழைத்துக் கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு நியதி ஒன்று வைத்திருக்கிறான். மனிதர்களாகிய நீங்கள் இவ்வாறு நடப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் என்ற நியதி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நியதி என்ன? அல்லாஹ் சூரத்து நூருடைய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅதல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம் வலியுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தலா லஹும் வலியுபத்திலன்னஹும் மின் பஅதி கௌஃபிஹிம் அம்னா. அல்லாஹ் அந்த நியதியை சூரத்துல் நூர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅதல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கேரண்டி ஒன்று தருகிறான். அது என்ன வாக்குறுதி என்று சொன்னால், உங்களிலே யார் நல்ல அமல்கள் செய்து ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று உலகத்துடைய நியதி மாறி இருக்கிறது. இன்று அல்லாஹ் சொன்ன விடயம் இந்த உலகத்திலே இன்று மாற்றம் அடைந்திருக்கின்றது. காரணம் என்ன? மனிதர்கள் அல்லாஹுடைய வாக்குறுதிக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போது படைத்த ரப்புடைய வாக்குறுதியை மனிதர்கள் செய்வார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன், நீங்கள் நல்ல அமல்கள் செய்து ஈமானோடு வாழ்வீர்கள் என்று சொன்னால் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய காலத்திலே, அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலம், தாபியீங்களுடைய தாபியீங்களுடைய காலமாக இருக்கலாம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எவ்வாறு நிம்மதியாக இருந்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் எப்படி இஸ்லாத்துடைய இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோமோ, அவர்களுடைய கைகளிலே ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் கொடுத்தோமோ, அதே போன்று உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இது முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எந்த மார்க்கத்தை நீங்கள் பொருந்தியவர்களாக இருக்கிறீர்களோ அந்த மார்க்கத்திலே உங்களை நிம்மதியாக நாம் வாழ வைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்று இஸ்லாத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. இன்று நம்முடைய கடமைகள் இன்று சீராக செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எம்முடைய மரண சடங்குகள் கூட இன்று நிம்மதியாக நிறைவேற்ற முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எப்போது என்ன நடக்கும் என்ற பயத்திலே இந்த மரணித்த உடல்களை வைத்துக் கொண்டு இருப்பது கூட அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இந்த நிலவரம் ஏற்படுகின்றது? அல்லாஹ்வுடைய கடமை, ஜும்ஆவுடைய கடமையை இன்று பயந்து பயந்து செய்ய வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது. எங்கே எண்ணிக்கைகள் அதிகரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த பள்ளிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கே சனநெரிசல்கள் உண்டாகக்கூடிய சமயத்தில் அங்கே வந்திருக்கக்கூடியவர்களை எங்கே தனிமைப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் இன்று பயம் உருவாகியிருக்கிறது. இன்று சிலர் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றாமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இன்று சிலர் ஜும்மாவுடைய கடமை எனக்கு கடமை இல்லை என்பார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஜும்மா கடமை இல்லை என்பதாக சிலர் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? இன்று அல்லாஹ்வுடைய மாளிகையில் நிம்மதியாக கொஞ்ச நேரம் இருக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய நியதி மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நாம் நிறைவேற்றவில்லை, அவன் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுக்லிஃபுல்லாஹுல் மீஆத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்பவன் அல்ல. அவன் ஒரு காலமும் தன்னுடைய வாக்குறுதியை அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஈமான் கொண்டவர்கள், முஸ்லீம் என்ற பெயரிலே நாமத்திலே இருக்கக்கூடிய நாம் அவன் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களாக வாழ்வோமாக இருந்தால் அவனுடைய வாக்குறுதி உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், நீங்கள் உண்மையாக ஈமானோடு நல்லமல்கள் செய்து கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த மார்க்கத்தை நீங்கள் பொருந்தியவர்களாக இருக்கிறீர்களோ, எந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மார்க்கத்திலே அந்த மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை நாம் ஏற்படுத்தி தருவோம். அந்த மார்க்கத்திலே உங்களுக்கு நிம்மதியை நாம் தருவோம் என்பது அல்லாஹ் சொல்கிறான். வலியுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, அல்லாஹ் அடுத்த வாக்குறுதி ஒன்று தருகிறான். நல்லமல்கள் செய்து கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நாம் அச்சமற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவோம். இன்று மனிதர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பயத்தை நாம் இல்லாமல் ஆக்கி விடுவோம். ஹதீஸ்லே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காஃபல்லாஹ் காஃபஹு குல்ல ஷைஇன், யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களுக்கு எல்லா வஸ்துக்களும் அஞ்சிக் கொண்டிருக்கும். எல்லோருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அவர்களை பற்றி அச்சத்தை அல்லாஹ் போட்டு விடுவான். எல்லா வஸ்துக்களும் இவர்களும் சரணடையக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மன் காஃப கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாத விடயங்களை யார் பயந்து கொண்டு வாழ்வார்களோ கஃபஃபஹு குல்ல ஷைஇன், அல்லாஹ் எல்லாவற்றுடைய பயத்தையும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான். இன்று நடந்திருக்கக்கூடிய விடயம் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? இன்று எதற்கெடுத்தாலும் பயம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சக்கூடிய நாம் இன்று உலகத்துடைய வஸ்துக்களை, உலகத்துடைய நியதிகளை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகூனி யா உலில் அல்பாப், புத்தி உடையவர்களே, சிந்திக்கும் திறனாற்றல் உள்ளவர்களே, என்னை மாத்திரம் நீங்கள் அஞ்சுங்கள், வேறு யாரையும் நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? நீங்கள் என்னை அஞ்சுவீர்கள் என்று சொன்னால் உங்களை பற்றிய பயத்தை எல்லோருடைய உள்ளத்திலும் நான் போட்டு விடுவேன். நீங்கள் என்னை அஞ்சவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் அவரை கண்டாலும் பயம், அதை கண்டாலும் பயம், இதை கண்டாலும் பயம் என்ற சூழலை உங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி விடுவேன் என்பதை அல்லாஹ் சூசகமாக சொல்லுகிறான். அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஆகையினால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கின்றான். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் நாம் அவன் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களாக எம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இப்போது தொழுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். இந்த தொழுகையிலே நாம் அல்லாஹ்விடம் ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்கிறோம், அல்லாஹ்விடம் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று செய்கிறோம். இன்று நாம் அந்த எக்ரிமெண்டை எத்தனை பேர் நினைத்து கொண்டு நாம் தொழுகிறோம் என்பது தெரியாது. சிலர் தன்னுடைய கடமை நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகிறோம். சிலர் எல்லோரும் தொழுகிறார்கள், நானும் தொழுது விடுவோம், இல்லை என்று சொன்னால் நாளை நான் மௌத்தானவின் பின்னால் என்னை பற்றி பேசுவார் என்பதற்காக வேண்டி தொழுகிறார்கள். சிலர் தொழாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
சிலர் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பி தொழக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பலவிதமானவர்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் தொழுகைக்காக வேண்டி சஃப்லே நின்று அல்லாஹு அக்பர் என்பா தக்பீர் கட்டுகிறோம். அல்லாஹ் மிக பெரியவன் என்பா தக்பீர் கட்டிய பின்னால் நாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகையில் 17 தடவைகள் இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதுவது கடமை. சூரா ஃபாத்திஹாவை ஓதாமல் ஒரு ரகாத்தில் தவறவிட்டாலும் அந்த தொழுகை அது நிறைவேற மாட்டாது. அது சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, சூரா ஃபாத்திஹா ஓதுவது ஃபர்லாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சுன்னத்தான தொழுகைகளை நான் மற்ற கணக்கிட சொல்லவில்லை, ஃபர்லான தொழுகைகளை சொல்லுகிறேன். 17 ரக்காத்துகள் ஒவ்வொரு நாளும் என் மீதும் உங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், திருமிதி ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதன் அவன் சஃப்லே நின்று கொண்டு அவன் தக்பீரை கட்டிவிட்டு அவன் சூரா ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிப்பானே என்றால் அவன் தன்னுடைய ரப்போடு அவன் உரையாடி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அவனோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக இந்த ஆயத்தை அவன் ஓதக்கூடிய சமயத்தில் எல்லா புகழும் அகிலத்தார்களின் இரட்சகனுக்கே உரியது என்பதாக அவன் சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அந்த அடியானோடு பேசுகிறான். ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லி நாம் நம்முடைய வாயினால் மொழியக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அப்தி, என்னை என் அடியான் துதித்து விட்டான் என்பா சொல்லுகிறான். மாலிகி யௌமித்தீன் என்பதாக நாம் ஓதக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான் என்பா அல்லாஹ் சொல்லுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனம் சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உள்ள ஒப்பந்தம், இதுதான் என்பா அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம். இதுதான் என்ன ஒப்பந்தம்? நாம் படைத்த ரப்போடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம். இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னை வணங்குகிறோம் ரப்பே. வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம். வேறு யாரையும் நாங்கள் வணங்கவில்லை, வேறு யாரிடம் உதவி தேடவில்லை, உன்னே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை நாம் கொடுக்கிறோம். கொடுத்த பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு பின்னால் அடியான் கேட்கக்கூடியவைகள் நிறைவேற என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறான வாக்குறுதிகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆனால் இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய நியதி, அந்த நிபந்தனை இன்று எம்மிடம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. படைத்த ரப்பிடம் கையேந்தக்கூடிய நாம் இன்று படைப்பினத்துக்கு பின்னால் இன்று நாம் நோட்டீஸில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று படைப்பினத்துக்கு முன்னால் கையேந்து கொண்டிருக்கிறோம், கெஞ்சி கதறிக் கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்பிடம் எத்தனை பேர் கெஞ்சிருக்கிறோம்? படைத்த ரப்பிடம் எத்தனை பேர் சுஜூதிலே மன்றாடி இருக்கிறோம்? எம்முடைய தேவைகளை படைத்த ரப்பிடம் எத்தனை பேர் முறையிட்டு இருக்கிறோம்? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால்தான் அல்லாஹுடைய நியதி இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய வாக்குறுதி இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடைய ஈமான் பலகீனமாக நடந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய சிந்தனை இன்று சைத்தான் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாமியர்கள், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்,
எம்மை காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த நிலைமை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக இன்று மனதிலே இன்று ஊசலாட்டங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது. அல்லாஹ் ஒரு காலம் வாக்குறுதிக்கு மாறு செய்பவன் அல்ல. ஆனால் இன்று நாம் மாறு செய்து கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து பார்க்க வேண்டும். இன்று நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அமல்கள் என்னிடம் இருக்கிறதா? அந்த ஈமான் என்னிடம் இருக்கின்றதா? இன்று நான் படைத்த வஸ்துக்களின் பக்கமாக செல்லாமல் படைத்த ரப்பின் பக்கமாக நான் சென்று கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய அமல்கள் எந்த அளவு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது? அல்லாஹ்வுடைய கடமைகளில் நான் எந்த அளவு அதை முன்னுரிமை கொடுத்து செய்து கொண்டிருக்கிறேன்? செய்யக்கூடிய அமல்களில் என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவு உறுதி ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திப்போமாக இருந்தால், அன்பான சகோதரர்களே, எமக்கு வழங்கும் இது அல்லாஹ்வுடைய குற்றம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இன்று சோதிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் இது எண்ணின் மூலமாக என்பதை எமக்கு ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஆகையினால் நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் படைத்த ரப்பின் பக்கமாக நெருங்குவோம். அவன் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை, நிபந்தனைகளை நிறைவேற்றுவோம். படைத்த ரப்பு அல்லாஹ், அவன் தன்னுடைய வாக்குறுதிகளை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவான். நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சுவிட்சமாக இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ற இந்த மதத்தை, இந்த மார்க்கத்திலே நிம்மதியாக அமல் செய்தவர்களாக, முஃமினாக, முஸ்லீமாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வான். ஆக ரப்பீஸ் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. இந்த உலகத்திலே நீ என்ன வாக்குறுதிகளை தந்திருக்கின்றாயோ அந்த வாக்குறுதிகளுக்குரியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ ஆக்கி அருள்புரிவாயாக. அந்த வாக்குறுதிகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்புரிவாயாக. இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களுக்கெல்லாம் சொந்தக்கார நீதான் ரப்பே. அந்த நிலைமைகளை மாற்றி அருள்புரிவாயாக. இந்த நாட்டிலே என்னென்ன மாற்றங்களாக ஏற்பட்டிருக்கின்றதோ அன்ற மாற்றங்களை எல்லாம் நீயே சரி செய்யக்கூடியவன் ரப்பே. நீயே அனைத்தையும் எங்களுக்கு சாதகமாக சரி செய்வாயாக. உன்னுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆக்கி அருள்புரிவாயாக. இந்த நாட்டிலே முஃமினாக முஸ்லீமாக வாழ்ந்து முஃமினாக முஸ்லீமாக மன்னிக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்புரிவாயாக. ஈமான்கள் எல்லாம் பலகீனப்படக்கூடிய காலத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த ஈமானை உறுதியாக்குவாயாக. எங்களுடைய மௌத்து வரைக்கும் அந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.